ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் மேட்ச்சு எல்லாம் ரெடி ஆகிட்டிங்களா? ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. என்ன சொல்கிறதுனே தெரியல, வார்த்தையே இல்லை. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இன்றைக்கி மேட்ச்சு. சிம்பிள் கான்செப்ட் தான். இன்றைக்கி யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து குரூப் ஏலேருந்து ஃபஸ்ட்டு டீமாக சூப்பர் 8க்கு குவாலிஃபை ஆவாங்க. வாங்க இந்த வீடியோவில் 2 முக்கியமான விஷயம் இந்த மேட்சை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னா, ரொம்ப சந்தோஷமான விஷயம் எல்லாருக்கும். அபிஷேக் சர்மா இன்றைக்கி ஈவினிங் மேட்ச்சை ஆட போகிறாரு. அதாவது டீமில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அபிஷேக் சர்மா இன்றைக்கி மேட்ச் ஆட போகிறாரு. சஞ்சு சாம்சன் வந்து ரீப்ளேஸ் பண்ணப்படுவார். அடுத்து 2வது முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்களோட மெயின் ஸ்பின்னரான தாரிக் அவரை பற்றி தான். அதாவது சல்மான் அலி யாகா சொல்லியிருக்காரு, தாரிக் வந்து 2 தடவை ஐசிசி மூலயமா கிளியர் பண்ணி அவர் ஆக்ஷன் வந்து கரெக்டுன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஆனால் ஏன் வந்து இந்தியா டீம் வந்து அந்தளவுக்கு வந்து அவருக்கு ஒரு ஹைப் கொடுக்குறாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியல. அதோட இன்னொரு விஷயம் என்னென்னா, அஸ்வின் என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த மாதிரி உஸ்மான் தாரிக் பவுலிங் போட்டால் நீங்கள் வந்து விளாடாமல் ஸ்டாப் பண்ணிடுங்க அப்படின்னு அஸ்வின் சொல்லி. அதுக்கு பாகிஸ்தானோட முன்னாள் வீரர் ஹஃபீஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, அஸ்வின் நான் வந்து உங்களோட பிக் ஃபேனு, ஆனால் நீங்களே அந்த மாதிரி நிறையா தடவை பவுலிங் போட்டிருக்கீங்க, அப்போ நீங்களே இந்த மாதிரி சொல்லலாமா அப்படின்னு ஹஃபீஸ் சொல்லியிருக்காரு. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் தாரிக் போடுற ஆக்ஷன் கரெக்டு தான். பார்ப்போம் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் என்ன இன்றைக்கி நினைக்கிறேன்னா, இந்தியா வந்து இந்த மேட்ச் ஜெயிப்பாங்க. ஆனால் ஒன் சைடாக இருக்காது, மேட்ச்சு ரொம்ப க்ளோஸாக போகும். ஆனால் இந்தியா வின் பண்ணிடுவாங்க நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்தியா ஜெயிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளூ ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பாகிஸ்தான் ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா க்ரீன் ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ.